செங்கோட்டையன் வந்து எப்படின்னா அவருக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ், மிகப்பெரிய காம்ப்ளெக்ஸ். தன்னை விட மிகப்பெரிய ஜூனியர் தலைவராக வந்து விட்டார், இந்த கட்சியுடைய தலைவராக இருக்கார், முதலமைச்சர் ஆகிவிட்டார். அதுக்கு அடிவயிறு அவருக்கு எரியுது. ஏன்னா என்ன பழனிசாமி எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்டு பழக்கப்பட்டவர் செங்கோட்டையன். எப்போ 91-96 செங்கோட்டையன் அமைச்சராக இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி வெறும் எம்எல்ஏ கூட இல்லை, அவர் இல்லை எம்எல்ஏ இருந்திருப்பார். ஆமாம், 89 எம்எல்ஏ அவர், 89 எம்எல்ஏ. 91-96 என்ன பதவியில் இருந்தால் தெரியல. இவர் வந்து என்ன பழனிசாமி எப்படி இருக்கீங்க, மயிலாப்பூர் லஸ்ஸவனில் இன்னொரு வீடு இருக்குது, செங்கோட்டையன் கிரீனியர்ஸ் ரோடு இல்லாமல் லஸ்ஸவனில் ஒரு வீடு, பழைய வனத்துறை அமைச்சர் லாரன்ஸ் வீட்டுக்கு பக்கத்தில் அங்கே ஒரு வீடு வச்சுருந்தாங்க. அங்கே கட்சிக்காரங்களை பார்ப்பாங்க. இப்படி பழனிசாமி நாம் கூப்பிட்டு ஒருமையில் கூப்பிட்டு இருந்த நபர் நமக்கு முதலமைச்சர், கட்சியின் தலைவர், இப்படி காம்ப்ளெக்ஸில் வளர்ந்தார். சரி, அதுக்கப்புறம் 21 ஆட்சி போயிடுச்சுல, என்னைக்காவது திமுக எதிர்த்து செங்கோட்டையன் ஒரு கடுமையான பேட்டி கொடுத்துருக்காரா? ஆளும் திமுக அரசாங்கத்தை எதிர்த்து. நீங்கள் பெரிய சீனியர் தானே, 77 எம்எல்ஏ தானே, ஏதாவது ஒரு இடத்துல திமுகவுக்கு எதிராக மேற்கு மண்டலத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன் அப்படின்னு எடப்பாடி கிட்ட அனுமதி வாங்கி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கீங்களா? இல்லை. அப்புறம் என்ன எடப்பாடி தலைமையில் வந்து கட்சி வந்து ஒழுக்கமான கட்சி இல்லை, சரியில்லை நீங்கள் இப்போ சொல்கிறீங்க? நீ விட்டுட்டு போக வேண்டியது தானே. நான் வந்து எம்ஜிஆர் விசுவாசி, ஜெயலலிதா விசுவாசி. சரி, என்ன பிரச்சனை பார்த்துக்க உங்களுக்கு? அதாவது என்கிட்ட 2 முறை வந்து பதவி கேட்டாங்க, நான் விட்டு கொடுத்தேன் அப்படிங்கிற டோனெல்லாம் எடுக்கிறாரு சார் அவர். அதெல்லாம் சும்மாங்க, அழகாக சொன்னார் திண்டுக்கல் சீனிவாசன். முதலமைச்சர் பதவி கிடைக்குதுன்னா விட்டு போவானே எவனா கேட்டார்ல, அருமையான கேள்வி. எங்க ஒரு கட்சியோட தலைமை பதவியும் முதலமைச்சர் பதவியும் கிடைக்குதுன்னா யாரும் விடுவாங்களா? பொய், அத்தனையும் பொய். ஓகே,